யாருன்னா ஆத்திகர்கள்னு ஒருத்தர் இருக்கார்கள், பக்தர்கள்னு ஒருத்தர் இருக்கார்கள். ஆத்திகர்கள்னா யாருன்னா, யாரு நாஸ்திகன் இல்லையோ அவன் ஆத்திகன் அப்படின்னா அர்த்தம். இறைவனும் ஒருத்தர் இருக்கான், பாவம் புண்ணியம்னு ஒன்று இருக்குது, கோள்கள்லாம் என்னோடய வாழ்க்கையை நிச்சயமாக அது பாதிக்கிறது, இந்த மாதிரி நினைக்கிறது ஆத்திகம். அது பெரிய விஷயம். ஆத்திகர்களாக இருக்கிறதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். ஆனால் பக்தர்கள்ங்கிறவர்கள் ஒருபடி மேலே போகிறார்கள். அவர்கள் புண்ணியத்துக்காகலாம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. கிருஷ்ணனை பார்த்து ஒரு கையை கொடுத்தியே, எங்கள் வீட்டில் மரத்தை கொடுத்தியே, அதில் ஒரு அழகான பூ வளையிற மாதிரி பண்ணியே கிருஷ்ணா, எவ்வளோ பெரிய பாக்கியண்டா எனக்கு அப்படின்னு அந்த பூவை நன்றியோடு கொடுக்கறது தான் நம்ம பக்தியமாக இருக்கும். அப்போ பக்தர்கள்லாம் புண்ணியத்துக்காகலாம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் படைத்த பயனே அவன் பெயரை சொல்கிறதுக்கு தானே. எனக்கு ஒரு நாக்கையும் கொடுத்து உன்னுடைய நாமத்தையும் கொடுத்து என்னை சொல்லவும் வச்சிருக்கே கிருஷ்ணா, என்ன ஒரு பெரிய பாக்கியம்னு நீங்கள் நாமா சொன்னீங்கன்னா உடனே கிருஷ்ணனுடைய கண் நம்ம மேலே திறந்துடும். ஏன்னா வியாபாரம்னு உலகத்தில் பழகி ஆன்மீகத்தையும் வியாபாரம் ஆக்கிடக்கூடாதுங்கிறது தான் பக்தி.